கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். சார், விசேஷமாக இந்த நாளில் 2026 ஆண்டிலாகிலும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? என் மகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? என்னுடைய மகனுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? திருமணமாகி இத்தனை ஆண்டுகளானது, ஐயோ எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே, ஒரு குழந்தை செல்வம் இன்னும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க ஆண்டவர் என்னை பலப்படுத்தியிருக்கிறார். விசேஷமாய் புதிதாய் கடை திறந்தேன், வியாபாரம் நன்றாக ஆகும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் வியாபாரம் நஷ்டத்தில் போனதுனாலே இந்த வியாபாரத்தை சரியா ரன் பண்ண முடியலன்னு சொல்லி கலங்கி தவிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தான் 2026 ஆண்டிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஐயோ எல்லா காரியத்தையும் நான் செய்து விட்டேன், ஆனால் எனக்கு எங்கு போனாலும் ஒரு வெற்றி கிடைக்கவே இல்லை, இவ்வளோ வேலையை தேடி தேடி அழுத்து போய் விட்டேன், ஒரு வேலையே எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி கலங்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை தந்து நிச்சயம் உங்களை ஆஸ்வதிப்பார் என்பதில் சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை பல மாத்திரைகள் நான் சாப்பிட்டுட்டேன், பல டாக்டர்களை போய் சந்திச்சு வந்தேன், லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்து விட்டேன், ஆனால் சற்றும் சுகமாகலையேன்னு சொல்லி கலங்கி தவிக்கிறீங்களா? இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய வியாதிகளை சுகமாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சார் பாருங்கள், இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை நான் உங்களுக்காய் சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்கள், உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் சொல்கிறது. 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் கவனிங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பது இல்லை என்று சொல்லி கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், சகல ஜனங்களை பார்க்கலாம் உங்கள் மேல் ஆண்டவர் அக்கறை வைத்திருக்கிறார், சகல ஜனங்களை பார்க்கலாம் உங்கள் மேல் அவருடைய கண்களை வைத்திருக்கிறார், சகல ஜனங்களை பார்க்கலாம் உங்கள் வியாபாரத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், சகல ஜனங்களுக்கு நன்மை செய்வது பார்க்கலாம் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தர்களே, ஏன் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினதை விரும்பினபடினால், வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறபடினால் இந்த வாக்குத்தத்த வசனங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அல்லேலூயா. இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை கர்ப்பத்தின் கனிக்காய் ஜெபிக்கிறீங்களா? நிச்சயம் கர்ப்பத்தின் கனி இன்றைக்கு கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொடுக்கிற என் அன்பு சகோதரி, கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தை தொடுகிறார். ஆண்டோடைய வல்லமை இப்பொழுது உங்கள் கர்ப்பத்துக்குள் இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. ஒருவேளை டாக்டர்கள் சொல்லிக்கலாம், மனிதர்களுடைய தூஷண வார்த்தையை கேட்டு கேட்டு மிகுந்த கலங்கி போயிருக்கலாம். என் ஆண்டோடைய வல்லமை இப்பொழுது உங்கள் கர்ப்பத்தை தொடுகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஆகவே நீங்கள் நிச்சயமாய் இந்த வருஷத்தை 2026 வருஷம் உங்கள் கர்ப்பத்தின் கனி தேவன் ஆசீர்வதித்து உங்களுக்கு இரட்டை பிள்ளைகளை தேவன் தரப்போகிறார். ஆகவே கலங்காதீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொடுக்கிற அன்பு தாயாரே, ஒருவேளை உங்கள் சரீரத்தில் வியாதி சுகமாயில்லை சொல்லி கலங்கி கொள்கிறார், கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்கள் மேல் இறங்குது. உங்களுடைய வியாதிகளை கர்த்தர் இன்றைக்கு சுகமாக்குறார். தேவ வல்லமை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்குது. உங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை தேவன் ஆஸ்வதிக்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குது. ஆகவே நீங்கள் வார்த்தை விசுவாசத்தை ஜெபிக்கிற உங்களுக்கு நிச்சயம் இயேசு அற்புதம் செய்வார். ஆகவே விசுவாசத்தோடு அற்புதங்களை எதிர்பாருங்க. இந்த வார்த்தை சொன்னது போல உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை சொன்னது போல, சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், சகல ஜனங்களை பார்க்கலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார், சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். ஆகவே கலங்காதீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக. நான் ஜெபிக்க, அன்பு பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்க, இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க, இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. தடைகள் விலகட்டும் ஐயா. கட்டுகள் உடைவதாக, அந்த கர்ப்பத்தின் கனி உண்டாகாதபடிக்கு சில மந்திர கிரிகளை செய்ய வைத்த எல்லா மந்திர கிரிகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இப்பொழுது உடைய பிள்ளைக்கு அற்புதம் நடக்கட்டும். அவள் கையில் செய்த வேலை நீர் ஆசீர்வதியும், உடைய பிள்ளைக்கு நன்மை செய்யும். நீர் அப்படி செய்வதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிங்க. நிச்சயம் அற்புதங்களை எதிர்பாருங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் செய்கிற ஊழியம், இந்த நிகழ்ச்சி மற்ற ஒரு 10 பேருக்காகிலும் அதை ஷேர் பண்ணுங்க. அநேகர் லைக் பண்ணும்போது அநேகருடைய வாழ்க்கையில இந்த ஒரு வார்த்தை பெரிய காரியங்களை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. ஆமென். God bless you.